எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த அதிகாலை வேளையில் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு புதிய நேரத்துக்காக, புதிய காலைக்காய் நன்றி செலுத்துவோம். நம்மில் அநேகர் இன்றைக்கு இந்த உலகத்தை காணாமலே மடித்து போகிறான். பெரிய பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள், உலகத்திலே படித்தவர்கள், பட்டதாரிகள், இந்த நாளிலே அவர்கள் மரித்து தங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, உள்ளத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய இரக்கம் முன்னோடு உண்டே. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தோமானால், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இரக்கம் என்றால் தயவு, கிருபை, மன்னிப்பு, இப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லாத ஒரு அனுபவம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யாருக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார்? யாருக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார் என்றால், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இந்த காலையில் இந்த இரக்கத்தை பெற்றிருக்கிறாயா? சொல்ல முடியுமா, கர்த்தாவை உலகமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் உண்டே, எனக்கு கர்த்தர் இரக்கமும் கிருபையும் வைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இந்த புலம்பலை எழுதியிருந்தான இந்த கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், இதோ அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. there is no end. அவருக்கு எந்த விதத்திலும் முடிவில்லாத ஒரு இரக்கத்தை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். ஏன்? நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய இரக்கம் மாறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த இரக்கத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். இந்த நாட்களில் தேவனை நம்பி நாம் ஜீவிப்போம். அவருடைய இரக்கம் மாறுவதில்லை. நாம் தேவனிடத்தில் வந்தால் நமக்கு கிருபையும் மீட்பும் உண்டு என்று சொல்லுகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 130ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவரிடத்தில் வந்தால் அவளுக்கு கிருபையும் மீட்பும் உண்டு. அவருடைய கிருபை மாறாத ஒன்று, இரக்க மாறாத ஒன்று, மகிமை மாறாத ஒன்று நமக்காக கர்த்தரை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த அதிகாலையில் இந்த இரக்கத்தை பெற்று தேவ சமூகத்துடைய கிருபைக்கு நீ காத்திருப்பாயானால் அவருடைய இரக்கம் முடிவதே இல்லை. மரணமடைந்த உன்னை நடத்துகிறவர் கர்த்தர். உன்னை விடுவித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை, இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அங்கே நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை. நாம் இந்த உலகத்தை அழிந்து போகாமல் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து தேவனுடைய கிருபைக்கு நம்ம வைத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை மாத்திரமே. ஆகவே சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் முடிவதே இல்லையா. எத்தனையோ முறை நானும் நீயும் கர்த்தரை விட்டு வெளியே போய் அநேக காரியங்களை செய்தாலும் கூட தேவனுடைய அன்பு நம்மை தேடி வருகிறது. நம்மை விடாமல் கர்த்தர் வருகிறார் என்றால் உன்மேல் வைத்த மாபெரும் கிருபை, உன்மேல் வைத்த மகிமையான அன்பு, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறான். தேவனுடைய பிள்ளையே, இந்த இரக்கம் நம்முடைய பலவீனத்திலே காட்டப்படும். நம்முடைய பலவீனத்திலே கர்த்தர் நமக்கு உதவியாக இருக்கிறவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலையிலே நாம் நீதிமானாக மாற தேவனுடைய ரத்தம் நமக்கு போதும். தேவ ரத்தத்தால் மீட்கப்பட்டு கல்வாரியிலே நீ வரும் பொழுது உன்னை மீட்டெடுத்து உன்னை நீதிமானாய் மாற்றி உன் பலவீனத்திலே இந்த இரக்கம் பூர்ணமாய் வெளிப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே பாவியாயிருந்த என்னை உம்முடைய இரத்தத்தால் கழுவி எடுத்த நீ ஒரு நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே ஆவியிலே நீதிமானாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் ஆகிய கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாங்கள் கேட்ட பிரகாரமாக இந்த அதிகாலை வேளையில உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தில் 1000 இருந்தாலும் கர்த்தாவே, அப்பா உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே வாழ்வது மிக கடினமானால், பாவிகளாய் எங்கள் மேலும் உடைய கிருபையும் இரக்கத்தையும் வைத்ததுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இரக்கத்தை காண்பித்து அவளுக்கு உதவி செய்து சகாயம் செய்து அவர்கள் நடத்துவீராக. வழிநடத்தை பாதுகாத்தும் தேவடைய கரம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவாராக. ஆமென்.